புஷ்பா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின பிறகு ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையே. நாம அன்னைக்கு போய் சத்தம் போட்டு வந்ததுல மிரண்டிருப்பாளோ? சேச்சே, எனக்கு அவ பயந்த மாதிரி ஒன்றும் தெரியலடா. என்னதான் இருந்தாலும் தனியா இருக்கிற பொம்பளை தானே. நாம பேசும்போது விட்டு கொடுக்க கூடாதுன்னு பதிலுக்கு பதில் பேசியிருப்பா. அப்புறம் யோசிச்சு பார்த்து எதுக்கு வம்புன்னு விட்டுருப்பா. நாம இதுக்குள்ள அவளை அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. நீ அவளை பார்த்து ரொம்ப பயப்படுற. வேணா நீயே பாரு, இன்னொரு 10 நாள்ல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின மாதிரி நம்ம கையில வாங்கின பத்திரத்தையும் பார்சல் அனுப்பி வைக்க போறா. ஹலோ மாப்ள, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? டேய் டேய் டேய், இங்க எதுக்குடா வந்த? உங்களை எல்லாம் பார்த்துட்டு ஷேமலாபங்கள்லாம் விசாரிச்சுட்டு அப்படியே ஒரு சேர் சொல்லிட்டு போறான்னு வந்தேன். ஏய், முதல்ல இதை கையில எடு. நடு வீட்டுல கொண்டு வந்து இந்த கருமத்தை வைக்கிறியே, உனக்கு அறிவில்ல? அத்தம்மா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறதா நல்லது. வாடா படான்னு கூப்பிட்டா நான் உங்க லெவலுக்கு கீழே இறங்க வேண்டியிருக்கும். சரி சரி, இதை எடுத்துட்டு வந்து ஏன் இங்க வச்ச? புரியுது, மிக்சிக்கு சோடா வாங்கியிருக்கலாம், அதானே சொல்றீங்க? நமக்கு தண்ணி ஊற்றி அடிச்சா பழக்கம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விஸ்வா, பரவாயில்ல விவேக், எனக்காக நீ போய் சோடாலாம் வாங்கிட்டு வருவேனா? நான் எப்பவும் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவேன். விஸ்வா, இதெல்லாம் சரியில்லை விஸ்வா. நல்ல பிராண்ட் தான் விவேக், கொஞ்சம் சைட் டிஷ் மட்டும் அரேஞ்ச் பண்ண போதும். இதோ முட்டை வாங்கிட்டு இருக்கேன், ஆம்லெட் போட்டுக்குமா? விஸ்வா, பிரச்சனை வேணாம். நானும் அதான் சொல்கிறேன், தோல்ல இருந்து கையெடு. இதெல்லாம் தப்பு விஸ்வா. எனக்கு சரின்னு படுது, அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க. ஏய், வீட்டை காலி பண்ணலன்னா என்னடா பண்ணுவ? ஆளையே காலி பண்ணுவேன். பயப்படாதீங்க, அதெல்லாம் கடைசி ஆயுதம் தான். அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக இந்த சைடிஷ் மேட்டர்லாம் இருக்குது. ஆமாம், கிச்சன் எங்கே இருக்குது? ஞாபகம் வந்துச்சு. வாஸ்து பிரகாரம் பார்த்தோம்னா இந்த பக்கம் தான் இருக்கணும். தேங்க்யூ. டேய், என்னடா இது? ஹாய் கௌது. ஹேய், நீ எதுக்குடா இங்க வந்த? தப்பா எடுத்துக்காது கௌதமி, இந்த முட்டையை உடைச்சி ஆம்லெட் போட்டு கூட. என்ன விளையாடுறியா? பொன்னையார் முதல்ல கிச்சன் வரைக்கும் உள்ள விட்டது அத்தா. ஏய் இரு, எதுக்கு அந்த பூதத்தை கூப்பிடுற? உனக்கு ஆம்லெட் போட தெரியுமா தெரியாதா? பாரு, அன்னைக்கு வாங்கின மாதிரி ஒத வாங்கிட்டு போற. வெளியில போடா. ஐயோ, இந்த பார், இந்த மாதிரி அல்ப விஷயத்துக்குலாம் உயிரை பணம் வைக்க நான் தயாரா இல்லை. நீ நகரு, நானே ஆம்லெட் போட்டுக்கிறேன். அத்தா, ஏய் கத்தாதடி, காசு வேட போட்டுருக்கு, போ நானே போட்டுக்கிறேன். அத்தா, என்ன அத்தா அந்த எருமை பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்கு, நீங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்களா? வாய மூடுறி. நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஆம்பளை தானே, அவன் தடுத்து நிறுத்தினா என்ன? சட்டப்படி அவன் எல்லாத்தையும் எழுதி வாங்கி வச்சிருக்கான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஆம்லெட் ரெடி. அத்தை, சுட சுட ஆம்லெட் ரெடி. ஒரு கிளாஸ் டம்ளரும் கொஞ்சம் வாட்டர் அரேஞ்ச் பண்ண முடியுமா? டேய் வேண்டாம். ஓகே ஓகே ஓகே, நானே எடுத்துக்கிறேன், டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சொர்க்கம் மதுவிலே. மாமா, இந்த அநியாயத்தை பாருங்க. இந்த எருமை நடு வீட்டுல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கு, யாரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏய் எழுந்துடா, வாங்க பெருசே உட்காருங்க, ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஏய் யார் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நடு வீட்டுல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க? எடுத்து நிலத்தை வெளியே போடா. ஏய் இந்த பார், இது என் வீடு, ஒழுங்குமுறையா வீட்டை காலி கொடுத்து எல்லாம் வெளியே போங்க. கமா கமா. ஏய், அடி வாங்கினது பத்தாதா உனக்கு? ஏய் இந்த பார், இந்த தொழில் இதெல்லாம் சகஜம், விளையாடு. உங்ககிட்ட பேசுற பத்தாதா? ஏய் இது பார், டேய் இது பார், அந்த அடிக்கிற பாரு, டேய் டேய் மடக்க, டேய் ஏய் மேல கேக்குது. யோ இது பார், ஏய் கால தூக்கு, வான்கோழி. டேய், ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். ஏய், இவ்வளவு நேரம் நான் வாயில கொழுக்கிட்டே வச்சிருந்தேன், இப்ப நம்ம பெருசா வீரப்ப அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவன் வீட்டை வாசப்படியை மிதிச்ச போதே அவன் காலை வெட்டி வெளியில அனுப்பிச்சிருக்க வேணா? உங்க அம்மா முன்னாடி இப்ப ஒழிச்சுக்கிட்டியா? பேசுறான் பாரு பேச்சு. ஏய் தைரியம் தான் வெளியே வையா. ஏய், என்ன நீ போலியா? பார், அங்க நிக்காத, நீ வந்து கொஞ்சம் வா.
உன் வேலையெல்லாம் வெளியில யார்ட்டாவது வச்சுக்க. அவனை பிச்சிருவேன். அப்பா கரண்ட்டை கட் பண்ணிட்டான் போல இருக்கு. ஐயோ பிரியா ஃபோன் பண்றா. அப்பா அம்மா வேற வீட்லயே இருக்காங்க. ஹலோ. ஏய் பிரியா, எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ற? வழக்கம் போல எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டியதானே? ஏண்டா உனக்கு நான் ஆசையா ஃபோன் பண்ணா ஏன் பண்ண நான் கேக்குறேன். ஏய் பிரியா, இப்போ நான் வீட்டில் இருக்கேன். நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அம்மா வந்து யார் ஃபோன்லன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? இது கூட சமாளிக்க முடியலனா நீ எதுக்கு என்ன லவ் பண்ணணும்? இந்த பார், வீண் விதண்டாவாதம் வேணாம். நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோனை வை. இப்ப மட்டும் நீ போனை வச்ச, அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன்டா. டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சரி, என்ன விஷயம் சொல்லு. இப்ப நீ எங்க இருக்க? வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன்ல. மனுஷன் வாழ்ற நாட்களே ரொம்ப கம்மி, அதுலயும் பாதி நாள் வீட்லயே இருந்து கழிச்சிடுங்க. வெளியில வாடா, இங்க ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அட அதுவும் நல்ல விஷயம்தான். என்ன படிக்கிற? சிலபஸ் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புங்கிறது பாடத்திட்டத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சுல்ல? ஏய், நேரங்கிட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி உயிரை வாங்காதடி. நான் ரொம்ப சந்தோஷமான மூட்ல ஃபோன் பண்ணேன், ஆனா நீ இப்படி பேசி பேசி என் மூட ஸ்பாயில் பண்ற. சரி, நான் குறுக்க பேசல. என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு. ஆனா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுமா. ஏண்டா அவன் லவ் பண்ற பொண்ணு கூட விடிய விடிய பேசிட்டு இருக்கான், நீ என்ன சீக்கிரமா முடிக்க சொல்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, என் நாக்கில் தாம்மா சனி. அதனால தான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ. சரி, நீ எவ்வளோ வேணாலும் பேசு, நான் கேட்டுட்டே இருக்கேன். இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். வார்த்தைய அளந்து அளந்து எவன் ஒருத்தன் பேசுறானோ அவன் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கான்னு அர்த்தம். காதலிக்கிறவங்களுக்கு அந்த உணர்வே இருக்கக்கூடாது, ஃப்ரீயா பேசணும். அப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். என் நிலைமை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. எப்போ வேணாலும் அப்பா அம்மா வரலாம். ஹேய், என்ன பதிலே காணோம்? நீ சொல்றதெல்லாம் ரசிச்சு நான் கேட்டுட்டு இருக்கேன்டா செல்லம். நீ சொல்லு. சரி, இப்போ நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? ஃபோன்லாம் தெரியாதுமா. ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுவேன்னு பார்த்தேன். சரி, நானே சொல்றேன். இப்ப நான் கார்டன்ல இருக்கேன். இங்க எவ்வளவு அழகழகான பூவெல்லாம் இருக்கு தெரியுமா? அதுக்கு மேல நான் சொல்றேன். அங்க ஒரு ரோஜா செடியை பார்த்துருப்பேன், அதை ரசிச்சிருப்பேன். உடனே மனசுல ஒரு கவிதை வந்திருக்கும். என்கிட்ட சொல்றதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன். ஆனா கவிதை பூவை பார்த்து வரல, அப்புறம் முல்லை பார்த்து. சொல்லட்டுமா? இது உன் சொந்த கவிதையா? எங்கேயோ படிச்சது. அப்பா, தப்பிச்சேன். என்னடா மறுபடியும் ஆஃப் ஆயிட்ட? அது ஒன்றும் இல்லை, நீயே சொந்தமாக எதிர்ப்பியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, உன் குரலில் இன்னொருத்தரோட கவிதை கேட்டால் கூட அது நல்லா தான் இருக்கும். எங்கே சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. பூமிக்கு வெக்கம் வந்தது, ரோஜாக்கள் முளைத்தன. ஏய், முல்லை பற்றி நான் கவிதைன்னு சொன்னேன். பொறுமையா கேட்க மாட்டியா? சரி சரி சொல்லு. பூமிக்கு வெக்கம் வந்தது, ரோஜாக்கள் முளைத்தன. ரோஜாக்கு கோவம் வந்தது, முட்கள் முளைத்தன. முட்களுக்கு மோட்சம் கிடைத்தது, இயேசுவின் தலையில் கிரீடமானது. எப்படி இருக்கு? வாவ், சூப்பர். சரி, நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? இல்லையே. ஆனா நாளைக்கு ஒரு முக்கியமான விஐபியோட எனக்கு மீட்டிங் இருக்கு. நாள் முழுக்க நான் அவரோட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அப்படியா? அப்ப ஹோல் டே அந்த விஐபியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன மறந்துரு. கட் பண்ணிட்டல? என்னடா அது இவ்வளவு பெரிய டார்ச்சரா போச்சு? எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிறா? இவ்வளவு எப்படி சமாளிக்க போகணும்? சரி பரவாயில்ல, நேரடியாக பார்க்கும்போது சமாளிச்சுக்கலாம். என்ன ஹோம்ஒர்க்கா? எப்போ வந்தீங்க? இப்பதான். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. ஓ, ஓகே ஓகே. என்னமோ எழுதிட்டு இருந்தீங்களே, சரி. நான் அப்புறமா எழுதிக்கிறேன், நீங்க உட்காருங்க. ஆ ஆ ஆ. கொஞ்சம் தள்ளி உட்காரலாமே. உக்காரலாமே. உக்காந்துட்டேன். நோட்ல என்னமோ எழுதி வச்சிருக்கீங்களே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்போ அதுல ஏதோ இருக்கு. கொடுங்க. வேணா அஜய். அஜய் வேணாம். வேணாமா? வேணாம்.
வேணாமா? வேணா அஜய். அஜய் வேண்டாமா? வேணா. வேணான்னா என்கிட்ட கொடுத்துருங்க. நான் வம்பு வேணான்னு சொன்னேன். ஓ, வம்புன்னா என்னன்னு தெரியுமா? என்ன அர்த்தம்? சங்க இலக்கியத்துல வம்புன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க வம்பு வேண்டான்னு சொன்னதை அதோட இணைச்சு பார்த்தா பயங்கரமான அர்த்தம் இருக்கு. சும்மா சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காம அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க அஜய். சொல்றேன். அதுக்கு சும்மா இல்ல சொல்ல முடியாது. நான் உன்னை ஏமாத்தின மாதிரி நீ என்ன ஏமாத்திட்டேன்னா அதுக்கு தான் சத்தியம் பண்ண சொல்றேன். இல்ல அஜய். இது வேலைக்கு ஆகாது. நான் கிளம்புறேன். அஜய் இருங்க இருங்க இருங்க. சரி, ஓகே, நான் இருக்கேன். பட் சத்தியம் பண்ணணும். இது வேலைக்கே ஆகாது. நான் கிளம்புறேன். இருங்க. என்ன இருங்க இருங்க? சத்தியமா பண்ணாம இருங்க இருங்க. அஜய். அஜய். அம்மா. கீதா, 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 என்னாச்சு? கீதா, கீதா, என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? கீதா, என்னாச்சு? கீதா, ஒன்றும் இல்லை. கீதாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு மயங்கி வந்துட்டா. கீதா, கீதா, என்னமாச்சு? தம்பி கீதா, தள்ளுப்பா, நகருங்க. கீதா, 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 இங்க பாரு. என்னம்மா என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது அத்தை. உனக்கு இங்க என்னப்பா வேலை? கிளம்பு. ஆள் இல்லாத நேரத்துல வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல பெட்ரூம் வரைக்கும் நீ எதுக்காக வந்த? அம்மா, அது வந்து நான்... நீ ஒன்னும் சமாதானம் சொல்ல வேணாம். முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆள் இல்லாத நேரத்துல இனிமே நீங்க வராத. இதை பாருங்க, என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கங்க. தயவு செய்து கீதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அது எங்களுக்கு தெரியாதா? உனக்கு கிளம்புன்னு சொல்லிட்டேன்ல. கீதா, ஏன்பா உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? போ போப்பா. சாரி சாரி. கீதா, கீதா, இந்தம்மா கொஞ்சம் தண்ணி குடி. எழுந்துரு. சரி, அப்ப நான் வரட்டுமா? உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்? அப்படின்னா கோயில் வரைக்கும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போலாம்ல? இல்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் உள்ள வந்து சாமி கும்பிட்டுட்டு போனா போற வேலை நல்லபடியா முடியும். இல்ல, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இப்படி என்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல உள்ள இருந்து சாமி கும்பிட்டுட்டு போலாம். வாங்கலே. விட மாட்டேன் போல இருக்கே. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன் சார். வாங்க. வாங்க. திவ்யா என்ன இங்க தானே வர சொன்னா? இன்னும் இவளை இங்க காணோமே. எதுக்காக என்ன வர சொல்லிருப்பா? ஒன்னும் புரியலையே. கிரிஜாக்கா வந்திருப்பாங்களா? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமும் இவர் தான் தினேஷ் தானே சொல்லுவாரோ? திவ்யா, என்னாச்சு? போலாம். இவன் இன்னும் சாகலையா? அவனே தான்.
திவ்யா ஏண்டி கோயில்ல உன்னை டிராப் பண்ணிட்டு போவாருன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். இப்ப ஜோடியா சுத்திட்டு வரீங்க? என் மேல சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாண்டி, உன் மேல சந்தேகம் வந்துருச்சு, அதான் வந்தேன். வா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வரேன். பேசாம என் கூட வந்துரு. கோயில வச்சு சத்தம் போட வேண்டாம்னு பாக்குறேன். அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன விடுங்க. பேசாம வாடி. அத்தை திவ்யா இந்த கோயிலுக்கு தானே வர சொன்னா? எங்க போயிருப்பா? ஒருவேளை உள்ள பிரகாரத்துல தேடிட்டு இருப்பாளோ? எங்க போனா அவ? திவ்யா பரத், பரத், திவ்யா எங்க போனா அவ? பரத், திவ்யா பரத் நில்லுங்க. பரத், பரத், பரத் நில்லுங்க. பரத், என்னம்மா பார்த்து வரது இல்லையா? பரத், பரத், என் கூட வந்தாளா? இல்ல சார். சரி போங்க.